அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டும் நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அது குணமாகும். அத்தியாயம் 1 வசனம் 5. நீ எங்களை நேர்வழிப்படுத்துவாயாக. வசனம் 6. அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அல்லாஹ்ட்ட எப்படி கேட்க சொல்கிறான்னா, உதாரணம், நீ யாராருக்கெல்லாம் நேர்வழி கொடுத்தியோ அவர் அந்த மாதிரி எங்களையே நீ நேர்வழிப்படுத்துவாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டாக்கா அல்லாஹ் தஆலா நம்மளை நேர்வழிப்படுத்துவோம். இப்போ நம்ம எந்த ரூட்டில் போகிறோமோ அந்த ரூட்லேயே விடுவோம். ஒரு மனிதர் இபாதத்துக்கு மேலே ஆசைப்பட்டு இபாதத்தை தேர்ந்தெடுக்கிறாருன்னு சொன்னால் அந்த ரூட்லேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு போவோம். இல்லை, நான் கெட்ட வழியில் தான் போவேன் அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறான்னு சொன்னால் அந்த ரூட்டை அப்படியே திறந்து விடுவோம். எண்ணத்தை போலத்தான் மனிதர்கள் வாழ்வார்கள். இன்னமலாமியாத்தி பின்யான்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் அந்த எண்ணம் பிரகாரம் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த ரூட்லேயே விடுவான். பிஸ்னஸை விரும்பினா பிஸ்னஸ்லேயே உங்களை கொண்டு போவான். இபாதத்து அல்லாஹ்வுடைய வேலைகளை செய்ய நினைத்தால் அந்த ரூட்லேயே அல்லாஹ் தஆலா கொண்டு போவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட நம்ம தொழுதுட்டு என்ன துவா செய்யணும்னு சொன்னாக்கா, அது யா ரப்பில் ஆலமீனே, நீ யாராருக்கெல்லாம் நேர் வழி கொடுத்தையோ அந்த நேரான வழிகளில் எங்களை செலுத்துவாயாக என்று நீங்கள் துவா செய்யணும். நானும் துவா செய்கிறேன். உங்களையும் என்னையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி படுத்துவானாக. ஆமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.